விசிகாவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, சிபிஐ சிபிஎம்எல்லும் சரி, அவங்க கொள்கையிலிருந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க, வெர்ச்சுவலாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இவங்களால இனிமேல் போட்டு விஜயை தட்டி கேட்கவே முடியாது. விஜயோட தயவில் தான் இவங்க வாழ்ந்தே தீரணுன்ற நிர்பந்தத்துக்கு இவங்களே வந்துட்டாங்க. திமுகவை இத்தனை கட்சிகள் ஆதரிச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை கட்சிகளுக்கும் மணல் மாஃபியா வந்து கட்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது. தாவேகாவை இந்திய கூட்டணியில் இணைக்கிற முறையில் மும்முரமாக செயல்படுங்கன்னு அவங்க எம்பிங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காராம். திமுக ஒதுக்கி வச்சு நடத்துகிற வேலையா? திமுக இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மௌனமாக இருந்த ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கோரிக்கையாக நீட்டுன்னு இருக்குது. அடுத்து மேகதாது அணை பற்றி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அமைதி காக்கிறாரு. முக்கியமாக இங்கே அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு செய்தி நேற்றைய பதிவு தான் இன்றைக்கி வைரலாக இருக்குது. ஏன் நீட்டு இன்ஜினியரிங்னே, ஏன் மருத்துவம் இன்ஜினியரிங்னே போகிறீங்க? இங்கெல்லாம் கார்பெண்டருக்கெல்லாம் இங்கே ஆட்கள் இல்லாமல்லாம் இருக்குது. அது மூலம் படிப்பெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குன்ற ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஏற்கனவே நம்ம பாஜகவோட முகமாக தான் பார்க்குறத பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே அது பாஜகவோட சாயலில் தான் இயங்குறாங்களா? கண்டிப்பாக. இப்போது நீட்டு தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினவங்களுடைய மண்டையை உடைச்சிருக்கு விஜய் அரசு. மொத்தம் ஒரு 10 பேருக்கு மேலே இந்திய மாணவர் சங்க தோழர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, சீரியஸ் கண்டிஷன். ஸோ இவர் வந்து நீட்டுக்கு சாதகமான ஆளே கிடையாது. நீட்டுன்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு டோக்கன் தான், ரைட்டுங்களா? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது வந்து வேலையில்லா திண்டாட்டம். வேலையின்மை வந்து இப்போ அதிகமாக இருக்குது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலை கிடைக்கல. சாஃப்ட்வேரில் கூட வெளியில் அனுப்புகிறாங்க, ரைட்டுங்களா? பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய இருக்குது. இப்போது கரூரில் 41 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததை எதிர்த்து அளிக்கப்பட்ட தீர்ப்பில் கூட காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து 200 மார்க்கு வச்சா 198 மார்க்கு வச்சு எடுத்தால் தான் அவனுக்கு கிளாஸ் 4க்கான இன்டர்வியூ எலிஜிபிள் ஆகும். அப்படி லட்சக்கணக்கான பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்காம நீ வந்து கரூரில் வந்து உன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் நீ லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து ஏகப்பட்ட பேரை கொடுத்து காலைல 12 மணிக்கு வர வேண்டிய நீ சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்து லேட்டாக வந்து எல்லா குழப்பத்தையும் பண்ணதுனால செத்தவங்களுக்கு நீ வந்து எப்படி போஸ்டிங் கொடுப்பேன்னு தான் கேட்குறாங்க. இதோட கிராவிட்டி பார்த்திங்கன்னா வேலையின்மை தான். வேலையின்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. டெல்லியில் போராடினவங்க கூட எல்லாருமே மாணவர்கள் கிடையாது, ரைட்டுங்களா? போராடினவங்க இப்போது ஒவ்வொருத்தரையும் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் மத்திய அரசு. 100 பேர் மேலே கொலை வழக்கு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரைட்டுங்களா? அவங்கள எல்லாரையுமே வந்து அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். போராடினவங்களில் ஒரு பெரிய விஷயம், இந்த அக்னிவீர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இராணுவத்தில் சேர்றத ப்ரைவேட்டாக சேரணும், கான்ட்ராக்ட் லேபரர் மாதிரி சேரணும்னு. அப்போது இராணுவம் ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் கிடையாதா, இபி ரெக்ரூட்மெண்ட் கிடையாதா, அரசு வேலையில் எல்லாத்துலேயும் பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட்டாக இது எல்லாமே இருக்குது. சாஃப்ட்வேரில் வந்து நிரந்தரமான வேலை இல்லை, அவன் எப்போ வேணால் வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கா. இதுதான் வந்து எல்லா 3ஆம் உலக நாடுகள்லேயும் அண்ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுது. பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா 3ஆம் உலக நாடுலேயும் இளைஞர்களுடைய சக்தியில் வந்து ஒரு பெரிய விரக்தி மனோபாவம் வந்து ஓடுது, ரைட்டு? இதெல்லாம் இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? இதை வந்து பிஜேபி நசுக்க பார்க்குது. பிஜேபி நசுக்க பார்க்கும்போது அவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அவன் தனியாக ஒன்று ஆரம்பித்து இணையதளம் மூலமாக எல்லாத்தையும் பண்ணுறான். இப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வந்து இணையதளங்கள் தான், சோஷியல் மீடியா தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அது மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட். அப்போது பிஜேபி இதுக்கு எதிராக இருக்கனால பிஜேபியுடைய தயவில் தான் விஜயோட ஆட்சி இருக்குது. இல்லைனா கரூரில் வந்து விஜய் குற்றவாளின்னு அவன் எழுதிடுவான், தூக்கி திகார் ஜெயிலில் போட்டுருவான் விஜயை, ரைட்டா?
திகார் ஜெயிலில் போட்டானா இவரோட நிலவரம் என்ன ஆகுது? 6 மணிக்கு மேலே இவரால் வெளியவே வர முடியாது, வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. அநியாயமாக எவ்வளோ பழிய சுமத்துறீங்களேன்னு கதறாரு. அதான் அநியாயமாக பழிய சுமத்தில் நீ லேட்டாக வந்ததுனால தானே செத்தாங்க. அன்றைக்கி ஸ்டாலின் பண்ண தப்பு என்னென்னா தூக்கி உள்ளே உட்கார வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருந்திருக்கும். இன்றைக்கும் ஸ்டாலின் மேலே எனக்கு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த மரியாதை வந்து அவர் தூக்கி உள்ளே உட்கார வைக்காதனால வரக்கூடிய மரியாதை ரைட்டா. மற்றபடி திமுக மேலாம் மரியாதைலாம் கிடையாது. திமுகவும் திராவிட இயக்க கொள்கைகள்லாம் தந்தை பெரியாரை வழிகாட்டின்னுவார், அதுக்கு மேலே தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். தம்பி வர்ச்சுவலாக ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, காசு பணம் பார்க்குறாங்க. இவங்களுக்கும் இவங்க அதிகமாக விமர்சிக்கிற திமுக அதிமுக அரசுகளுக்கும் இந்த விஷயத்தில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஸோ இவங்க பணம் சம்பாதிக்கணும், பவர் கையில் இருக்கணும், அதுக்காக தான் இவங்க நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. இல்லை, கிட்டத்தட்ட நம்ம டெல்லியோட அந்த சூழலை பார்த்தோம், தமிழ்நாட்டோட நடந்த அந்த மாணவர்கள் போராட்டம்லாம் பார்த்தோம். பாஜகவோட அடக்குமுறையை அவங்க பார்க்கப்படுது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஏகே பாட்டிசன்லாம் வச்சு சுட்டாங்க, அதுவும் புல்லட் குண்டு, அந்த ரப்பர் புல்லட் குண்டெல்லாம் சுட்டாங்க. இதையொட்டி எந்த ஒரு கண்டனமும் பதிவு பண்ணல முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் இவங்கள கூட இந்த பாசிசம் பாயாசம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர்ந்தா நாங்கள் ஆதரவு விலகிப்போம் அப்படின்னு இடதுசாரிகள் இன்னமும் பயம் காட்டி தான் இருக்காங்க. அது கூட அமைச்சர்கள் பங்கேற்றுக்கிற திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பாக தான் ஒரு குரல் கொடுத்துருக்காரு. சனாதனத்துக்கு இணங்கினா விஜய் இணங்கினா நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம், ஆதரவு தரமாட்டோன்ற நிலைப்பாட்டில் தான் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. விஜயோட அந்த சாயல் வந்து பாஜகவோட சொல்படி கவுண்டர் படி தான் நடக்கிறாருன்னு. ஏன் இவங்க அதை எல்லாம் கண்டுக்க மாட்டேன்றாங்க? அதாவது தம்பி, இவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எலெக்ஷனில் மட்டும் இல்லை, விசிகாவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, சிபிஐ சிபிஎம் எல்லாமே சரி, அவங்க கொள்கையிலேருந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க, வர்ச்சுவலாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இவங்களால இனிமேல் போட்டு விஜயை தட்டி கேட்கவே முடியாது. விஜயோட தயவில் தான் இவங்க வாழ்ந்தே தீரணுன்ற நிர்பந்தத்துக்கு இவங்களே வந்துட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பலரை வந்து விஜய் வென்றிருக்கார். உதாரணத்துக்கு சிபிஎம்மில் வந்து சு வெங்கடேசன் ஒரு எழுத்தாளர், அவர் வந்து முழுக்க விஜய் ஆதரவாளர். ஏன்னா அவருடைய நாவல் வேள்பாரியை வந்து விஜய் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவர் இவர். அவருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவருக்கு கொடைக்கானலில் வந்து நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போது சிபிஐ எடுத்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரியில் ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ இருக்கார், 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ ராமச்சந்திரன். அவர் மேலே இல்லாத கொலை கேஸ்லாம் கிடையாது, ரைட்டுங்களா. அவர் சிபிஎம்மில் டைஃபியில் இருந்தவர், அதுக்கப்புறம் சிபிஐக்கு போயிட்டு எம்எல்ஏவாக வர்றார். அவர் மேலே இல்லாத கேஸெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது, ரைட்டுங்களா. ஐயுஎம்எல்ல மினிஸ்டராக இருக்கிறவர் மேலே வந்து என்ஐஏ நோட்டீஸே இருக்குது, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய நோட்டீஸே இருக்குது. சிபிஐ சிபிஎம்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இவங்க வந்து வினோவர் பண்ணி வச்சுருக்காங்க. சிபிஎம்மில் வந்து பாலபாரதி, ஆதவந்தி சென்யா, இந்த மாதிரி சில பேர் தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சிபிஎம்மோட பொலிட் பியூரோ உறுப்பினர் கே பாலகிருஷ்ணனே வந்து ஆதவ் அர்ஜுனாவோட தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஃபோட்டோலாம் எடுத்து வெளியிடுறாரு. அதெல்லாம் சிபிஎம்காரங்க யாருமே எந்த காலத்தையும் செஞ்ச விஷயமே கிடையாது. அதை வந்து ஒரு அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவரே செய்கிறாரு. அப்போனா முழுக்க சிபிஎம் வந்து பட்ஜ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா. இவங்க வந்து பாஜகவுடைய கொள்கையை தான் இவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. சிபிஎம் தோழர்கள் தான் அடி வாங்குறாங்க, எஸ்எஃப்ஐ தோழர்கள் தான் வந்து கவர்னர் மாளிகை, அதாவது காக்ரோச் போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இந்தியாவிலேயே ஆரம்பித்தது எஸ்எஃப்ஐ தமிழ்நாடு தான் ஆரம்பிக்குது. அவங்க போய் கவர்னர் மாளிகையில் அடியும் வாங்குறாங்க. அதை பற்றி இந்த தோழர்களுக்கு கவலையே கிடையாது, அதை பற்றி இது பண்ணுறதே கிடையாது. விஜயை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பால நிலத்தில் தான் இடம் கொடுத்து போராட்டத்துக்கான இடம் கொடுத்தாங்க. பால நிலத்தில் இடம் கொடுத்ததை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. போராட்டத்தை நீட்டிக்கணும்னு அந்த பேன் நீட்டாக ஃபேர் நீட்டான்னு வரும்போது ஃபேர் நீட்டில் அங்கே போராட்டம் முடியுது. நம்மளோட கோரிக்கை வந்து பேன் நீட்டுக்கு போராடுறதுக்கு பால நிலத்தில் அனுமதிக்கலை. இவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி வெளில போயிடுச்சு, அதுக்கப்புறம் இவங்க வெளில போயிட்டாங்க. இப்போது இல்லை வெளியே போயிட்டாங்களா வெளில போயிட்டாங்க.
இவங்க வந்து எல்லாருமே வந்து விஜயோட வெளில போயிட்டாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது இவங்கெல்லாம். ஸோ இவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி தான் நிற்கிறாங்க. இப்போ முக்கியமாக விழுப்புரம் நடக்க போதில் அந்த விசிகா மாநாடு, அந்த பூமி பூஜை போட்டு மேடை அமைக்கிறது வந்து இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அங்கே வந்து அதுவும் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் யாகம் வளர்த்து மந்திரம் ஓதி அந்த மேடைக்கான அடிக்கல் நாடு விழா நடந்திருக்கு. சனாதன எதிர்ப்பாளி திருமாவளவன், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒட்டுமொத்த அரசியலையும் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்க. இதுபோல் ஏதாவது ஒரு மாற்றங்கள் விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கா? இல்லை, எனக்கே பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் திருமாவளவன் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அவருக்கு வந்து பாஜகவில் சேர்றதுக்கு பெரிய அளவுக்கு எல்லாரும் வந்து பேசினப்பமே போயா அப்படின்னு சொல்லிட்டு அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி AK-47 வாழ்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் திருமாவளவன். அவர் போய் சமஸ்கிருத வேத மந்திரம் முழங்க பூஜை பண்ணுறாருன்னா இது கலிகாலம்னு சொல்லுவாங்க இல்லையா பிராமணாலே, அந்த மாதிரி கலிகாலத்தில் இது வந்து விஜய் காலம். அதில் வந்து எல்லாமே கெட்டு போய் கிடக்குதுன்றதில் விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய இயல்பை வந்து இழந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகளே இயல்பை இழக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் இயல்பை இழக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருப்பது. ஸோ இது சனாதன எதிர்ப்பு இல்லை, ரைட்டுங்களா? சனாதனத்துக்கான விஷயமே கிடையாது. அது வந்து இப்போ திமுக வந்து முருகன் மாநாடு நடத்திச்சு. அப்போது வந்து கேள்வி வந்தது, சனாதன எதிர்ப்புக்கும் முருகன் மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி வந்தது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பூஜைக்கும் சனாதன எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? திருமாவளவன் தான் விளக்கணும். இது குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் ஒரு விசிகாவை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேன், இங்கே ஒற்றை தலைமை தான், ஒற்றை சொல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே வன்னியரசு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, ஷானவாஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, ரவிக்குமார் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரு முரண்பாடுகளாக இருக்குது இவங்களோட கருத்துக்கள் எல்லாம். ஆமாம், ஷானவாஸ் முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து பொதுவான கருத்துக்கள், வன்னியரசு முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்கள். அதில் இப்போது நேற்று ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, விஜய் வந்து அனிதா வீட்டுக்கு போனப்புறம் தான் நீட் எதிர்ப்பு போராட்டமே வலுப்பெற்றது. அடப்பாவிகளா, நீட் எதிர்ப்புக்காக எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பேரோட தியாகம், எவ்வளோ பேரோட உழைப்பு எல்லாமே இருக்குது. அதில் வந்து விஜய் வந்து அனிதா வீட்டுக்கு போனது விளம்பரம் தேடுறதுக்காக போனது. அவர் வந்து இப்போது ஸ்டெர்லைட் ஆலை அனுமதிக்கணுன்றாரு, அதுக்காக ஆதரவாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டெர்லைட் ஆலை வந்து விஜய் அனுமதிக்கிறதுக்கும் அவர் போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்த ஸ்னோலின் வீட்டுக்கு போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரைட்டா? இது வேற இது வேற. இன்றைக்கி கூட மதுபான தொழிற்சாலைகளில் எல்லாத்துலேயுமே ரெய்டு 42 இடங்கள்ல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கும் டாஸ்மாகை வந்து மூடி அதை வந்து முழுக்க முழுக்க ப்ரைவேட்டைஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த நோக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மதுபான தொழிற்சாலைகள் யார் தொழிலதிபர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் மதுபான விலையில் மாற்றமே இல்லை. அவங்க தான் ஏற்கனவே சப்ளை பண்ணுறவங்க தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மதுபானத்தில் வந்து விஜய் காசே வாங்கலையா? இன்றைக்கி ரெய்டு நடத்துகிற, ஆனால் நீ மதுபானத்தில் அதே தானே 3 மாதமாக காசு வாங்கியிருக்கல. 3 மாதமாக காசு வாங்குறது வேறு, இன்றைக்கி வாங்கிறது வேறு அப்படின்னு நீ மாற்றி காட்ட முடியுமா? இது நடிப்பா அது நடிப்பா? 3 மாதம் வந்து டாஸ்மாகில் எந்த ஊழல் அதிகாரிகள் மேலே வந்து அமலாக்கத்துறையே ரெய்டு நடத்திச்சோ அந்த ஊழல் அதிகாரிகள் மாற்றப்படவே இல்லை, அப்படியே தொடர்றாங்க. பர்ச்சேஸ் மேனேஜர் அவர் தான், ஜென்ரல் மேனேஜர் அவர் தான், அவர் மூலமாக தான் போகும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் இல்லையா? 10 ரூபாய் இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த தொழிலாளர்களுடைய அடிப்படையாக தொகுப்பூதியம் தான் வாங்குறாங்க டாஸ்மாக் தொழிலாளர்கள். அவங்க டாஸ்மாகில் 1 பைசா கூட அரசு போடலைங்க, 1 பைசா கூட அரசு போடல, அரசு நிதியே கிடையாது. ஆனால் டாஸ்மாக்லேருந்து லாபம் முழுக்க அரசு அனுமதிக்குது. அந்த நிறுவனம் கடன் வாங்கின்னு இருக்குது, 11,000 கோடி ரூபா கடனில் இருக்குது டாஸ்மாக், ரைட்டுங்களா? இப்போது ரெய்டு, அப்போ அதிபர்கள் வந்து காசு கொடுக்காமல் இருப்பாங்களா? ஏற்கனவே உனக்கு காசு கொடுத்ததை நீ வாங்காமல் விட்டியா? அது வந்து ஜெகதீஷ் பழனிசாமியை தான் கேட்கணும். ஏன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தான் ரூட்டு தலை மட்டும் இல்லை, இப்போ வந்து கட்டிங் தலையும் ஜெகதீஷ் பழனிசாமி தான்.
அவர் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு பாம்பேயில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ப்ரைவேடைசேஷன் ஆக போகிற ஒரு பேச்சு அடிப்பிடுது. அதுவும் குறிப்பாக டாஸ்மாக் பார்கள்லாம் இங்கே ரெஸ்டோ பார்களாக மாறப்போகுது. இப்போ சமீப காலத்துக்கு போன வாரம் நினைக்கிறேன் 100 மீட்டருக்கு தள்ளி கூட பார் இருக்கலாம். அதாவது ஒயின் ஷாப்புக்கும் பாருக்கும் 100 மீட்டர் தள்ளி. இது முதல்லலாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற இருக்கும், தொந்தரவு இருக்கக்கூடாது மக்களுக்குன்ற இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ 100 மீட்டர் தள்ளியும் பார் இருக்கலான்ற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. 100 மீட்டரில் 500 மீட்டர் மாறிடுச்சு. அதாவது அதுல ஏதாவது சூசகம் இருக்கா? சூசகம் வந்து தாவேக்காரங்க பார் ஓபன் பண்ண போறாங்க. பிரைவேடைசேஷன் ஆக போகுது. அதான் பிரைவேடைசேஷன் தான். அவன் பார் ஓபன் பண்ணா யார்கிட்ட வாங்குவாங்க? இது இப்போ FL2 இருக்கு, ஹோட்டலில் பார் இருக்கு. அவன் எங்கே இந்த கம்பெனிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவான், அங்கே தானே வாங்குவான். அப்போ இவனுங்க வந்து தாவேக்காரங்க பார் ஓப்பன் பண்ணால் 100 மீட்டர் 500 மீட்டர்னு ஓப்பன் பண்ணால் அவன் எங்கேருந்து வாங்குவான்? கம்பெனிக்கிட்டேருந்து தானே வாங்குவான். அப்போ அளவுக்கு அதிகமான பார்களை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா தாவேக்காரங்களுக்கு டாஸ்மாக் என்ன ஆகும்? காலி. தரமான மக்களுக்கு தரமான ஏதோ கொடுக்கணும், சரக்கை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், மக்களுக்கு தரமான சரக்கை வந்து அரசு கொடுக்குமா ப்ரைவேட் கொடுக்குமா? அரசு கொடுக்குமா? இப்போது ரேஷனில் அரிசி வாங்குகிறோம், இலவசமாக வாங்குகிறோம், எத்தனையோ கிலோ வாங்குகிறோம். அதை வச்சு தான் நம்ம இட்லி தோசை மார்க்கெட்டு ரோடு கடை எல்லாமே இயங்குறது வந்து ரேஷன் அரிசியை வச்சு தான் இயங்குது. அப்போது அந்த விலைக்கு இன்றைக்கி ப்ரைவேட்டில் வாங்க முடியுமா? ப்ரைவேட்டில் எவ்வளோ? ஒரு கிலோ 85 ரூபா 90 ரூபா ஒரு கிலோ. அரிசின்னு நீங்கள் போனீங்கனாலே 90 ரூபா தான். அது இந்த தடவை குறுவை சாகுபடி அவுட்டு. இப்போ வந்து இன்னும் விலைவாசி வந்து ஏறிக்கிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு. அப்போது ப்ரைவேட்டில் வந்து அதிகமான விஷயத்தை கொடுக்க முடியுமா, கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா, கேரளாவில் கவர்மெண்ட்டு தான் அவங்க வந்து டோக்கன் சிஸ்டம் வச்சு பில்லு போட்டு வெண்டிங் சிஸ்டம் வச்சு சரக்கு கொடுக்குறாங்க. அங்கே 10 ரூபாய் 20 ரூபாய் இல்லை. இந்த 10 ரூபாய் 20 ரூபாயில் தான் செந்தில் பாலாஜி கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து டாஸ்மாக் ஃபண்டு மாதிரி கரூர் கேங்குன்ற மாதிரி கொண்டு போனார் அப்படின்ட்டு தியரி. ஏற்கனவே அந்த தியரி வந்து அமலாக்கத்துறையை வச்சு ரெய்டு நடத்தி கேஸ் போட்டு அந்த இது வந்து டிஃபீட் ஆகிடுச்சு, அது நிற்கலை அந்த தியரி. ஸோ மறுபடியும் ரெய்டு நடத்தி செந்தில் பாலாஜியும் ரெய்டு நடத்தி ஏதாவது ஒரு சீனை போட முடியுமா? இது வந்து சட்டமன்றத்தில் இவர் டாஸ்மாக் பற்றி டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணோன்னு ஏதாவது அந்த ப்ரைவேட்டைஸ் பின்னாடி லாட்ரி மார்ட்டின் குடும்பம் உள்ளே வரப்போகுது அப்படின்றாங்க. அது நிஜமா? அது கண்டிப்பாக பழனி நிலத்திலேயே பழனி நில முறைகேடு விவகாரத்திலேயே லாட்ரி மார்ட்டின் குடும்பம் தான் இருக்குது. அவங்க சொல்லி தான் 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதை வந்து இது வரைக்கும் யாரும் வெளியில் சொல்லவே இல்லை. மார்ட்டின் குடும்பம் தான் உள்ள வந்திருக்கு. ஸோ மார்ட்டின் குடும்பம் இல்லாத இடமே கிடையாது இந்த கவர்மெண்ட்டில். எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க கேசினோ பார்னு ஒன்று கொண்டு வருவாங்க. பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் சூதாட்டங்களோட பாரு அது கொண்டு வருவாங்க, இது கொண்டு வருவாங்க. இது இந்த மணல்லையும் மதுபானத்துலேயும் தான் தமிழ்நாட்டு அரசியலே இயங்குது. திமுகவை இத்தனை கட்சிகள் ஆதரிச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை கட்சிகளுக்கும் மணல் மாஃபியா வந்து கட்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் ஒரு தலைவர் இருக்கார். மாதம் அவர் பயங்கரமாக பேசுவார். மாதம் 1 கோடி ரூபா கட்டிங் வாங்குவார் அங்கே. ரைட்டா? ஏவா வேலு தான் வந்து இந்த மணல் மாஃபியாவை நிர்வகிச்சிட்டு இருந்தார். ஏவா வேலுக்கிட்ட கட்டிங் வாங்காத திமுக கூட்டணி தலைவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. நான் கம்யூனிஸ்டுகளை சொல்ல, மற்றவங்கள சொல்கிறேன், ஒருத்தர் கூட கிடையாது. ரைட்டா? இப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு இறங்கி போகிறத பார்த்தா இவங்களும் எதிர்காலத்தில் கரப்ட் ஆகிடுவாங்க போல தெரியுது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக எங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாஜக லீடு என்ற இடத்துல தான் விஜய் வந்திருக்காரு. அப்படி பார்த்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. தலைமைச் செயலாளராக யார் இருக்கா? சாய்குமார் IAS. அவரை வந்து தேர்தல் காலத்தில் தலைமைச் செயலாளராக போட்டது யார்? தேர்தல் ஆணையம். யாரோட ரெக்கமெண்டேஷனில் போட்டுச்சு? ADMK BJP. எடப்பாடி BJP ரெக்கமெண்டேஷனில் தான் எடப்பாடியோட PAவாக இருந்த சாய்குமாரை போட்டுச்சு. சாய்குமார் எடப்பாடியோட PAவாக இருக்கும்போது என்ன பண்ணார்? எடப்பாடிக்கும் BJPக்கும் இணக்கத்தை உருவாக்குனார். ரைட்டா? அது வந்து தேர்தல் நிதியை வந்து ஃப்ளைட்டில் வச்சு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போச்சு.
சாய்குமாரோட ஒர்க்கு. இப்போ அந்த சாய்குமார் தான் இப்போது தலைமைச் செயலாளராக 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ யாரோட ஆட்சி நடக்குது? தாவேக ஆட்சி நடக்கலையே, பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. நீட் எதிர்ப்பில் யாரோட ஆட்சி வந்தது? தாவேக ஆட்சி வரலையே. அனிதாவுக்காக இறங்கின விஜய் வந்து அதில் வெளிப்படலையே. வெளிப்பட்டது அங்கே வந்து துப்பாக்கி ரவைகளை யூஸ் பண்ணி, ஆசிடை யூஸ் பண்ணி, நாள்பட்டு போன டியர் கேஸை யூஸ் பண்ணி, தீவிரவாதிகளை சொல்கிற பெலட் குண்டுகளை யூஸ் பண்ணி, மின்சாரம் பாய்ச்சுற லத்திகளை யூஸ் பண்ணி, அந்த மாணவர்களை அடித்த பிஜேபி தானே இங்கே வெளிப்பட்டுச்சு. பாலை நிலத்தில் ஒரு போராட்டம் நடந்தது என்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லையே, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து அங்கே போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிஜேபி தான் முதல், எதிர்காலமும் பிஜேபி தான். அப்படி தான் கொண்டு போவாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி. குறிப்பாக தாவேகாவை இந்திய கூட்டணியில் இணைக்கிற வகையில் மும்முரமாக செயல்படுங்கன்னு அவங்க எம்பிங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காராம். இது திமுக ஒதுக்கி வச்சு நடத்துகிற வேலையா? திமுக இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிடுச்சு, கேட்டகாரிக்கு அறிவிச்சிட்டாங்க. இருக்கணும் அப்படின்னு தான் திருமாவளவன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடே இல்லை. இந்தியா கூட்டணிக்குள்ளே அவங்க வரவே இல்லை. ரைட்டுங்களா? பாராளுமன்றத்திலையும் நிஜ உலகத்திலையும் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுன்றது வேற, இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுன்றது வேற. அவங்க இனிமேல் போட்டு ராகுல் காந்தியை வந்து பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறதுக்கு திமுக தயாராக. இப்போ ஒரு அந்த சலசலப்பு இருக்கு இல்லையா? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2029 திமுகவும் பாஜக இணைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்ற ஒரு சொல்லாடல தாவேகா பயன்படுத்தி இருக்கு. குறிப்பாக நிர்மல்குமார் அப்படி பேசிட்டு இருக்கு. அவரு தான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவருங்க. நிர்மலெல்லாம் எனக்கு நல்லா பர்சனலாக தெரியும். ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். ரைட்டு, அவருக்கு வந்து இருக்கலாம். ஒருவேளை அவர் சாதியை ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகத்தை சார்ந்தவர், அதில் வேணால் அவருக்கு இருக்கலாம். மற்றபடி வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேரக்கூடாதுன்றது தான் நம்மள மாதிரி ஆட்களுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி வரைக்கும் திமுக அந்த விஷயத்தில் துரோகம் பண்ண மாதிரி தெரியல. அவங்க அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துலேயும் வலுவாக போய் நின்று போராடினாங்க. அஃப்கோர்ஸ் அண்ணா அறிவாலயத்தில் அவங்க வந்து போராட்டக்களை அமைச்சிருக்கலாம், அமைக்கலை. அதெல்லாம் அவங்க நடுவில் அவர் என்ன சொன்னார்னா, திமுக அதிமுக பாஜக இணைந்து கூட ஆட்சிக்காக போராடுறாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுலாம் பேசினார். அவர் 1000 பேசலாங்க. திமுகவும் பாஜகவும் ஒரு விஷயத்தில் ஒன்றா சேராது. ரைட்டுங்களா? திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கணுன்றது வந்து ஒரு கேம் அது. ரைட்டுங்களா? அந்த கேம் வந்து எலக்டோரல் கேம். அது உங்ககிட்ட 10 இருக்குது, என்கிட்ட 3 இருக்குது, 2 சேர்ந்தா 13 ஆகும் அப்படின்றது வந்து ஒரு எலக்டோரல் கேமே தவிர அது ஒரு கொள்கைக்கான கேம் இல்லை. அதில் பாஜக இல்லவே இல்லை. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக இல்லவே இல்லை. இல்லாத பாஜகவை சேர்த்து வச்சு நிர்மல்குமார் பேசுகிறாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து அதிமுகவுக்கு வந்து, அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு வந்த அந்த படிமத்தை தான் சொல்லுவாரே தவிர இங்கே வந்து அதுக்கான வாய்ப்பு என்பது மிக 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 குறையும். ஒட்டுமொத்தமாக இந்த தாவேக அரசு 100வது நாளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க விஜயோட அந்த அரசியல், அதுவும் குறிப்பாக அந்த மௌனம் எப்படி பேசுறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பார்க்குறீங்க, எப்படி உணர்றீங்க? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மௌனமாக இருந்த ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்லை. எந்த முதலமைச்சரும் மௌனமாக இல்லை. ஜெயலலிதா மிகப்பெரிய நடிகை கம் முதலமைச்சர், அவங்களும் மௌனமாக இருந்ததில்லை. எம்ஜிஆர் மிகப்பெரிய நடிகர் கம் முதலமைச்சர். அவர் வந்து கலைஞர் வந்து 1/2 மணி நேரத்தில் பேசினார்னா இவர் வந்து 1.5 மணி நேரம் பேசுவார். அவர் பேசுறதுக்கு கமா தான் போட முடியும், புல் ஸ்டாப்பே வைக்க முடியாது. அதுதான் எம்ஜிஆரோட பேச்சு. அவ்வளோ பேசுவார் எம்ஜிஆர். ஏன்னா கலைஞர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை எதிர்கொண்டவர்ல அவர், அதனால் அவர் அவ்வளோ பேசுவார். ஸோ இந்த மௌனன்றது வந்து அறியாமை தான். விஜய்க்கு ஒன்றும் தெரியல, அறியாமை தான். அறியாமையில் உழல்கிற ஒரு முதலமைச்சரை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுல எது நல்லது எது கெட்டதுன்றதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு முதலமைச்சராக இல்லை. பல விஷயங்கள், வரக்கூடிய விஷயங்கள் அதை தான் தீர்மானிக்குது.
அதுதான் சொல்லுது. இந்த அரசாங்கம் எப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து ஒரு விபத்துன்னு தான் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் முழுக்க இது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ரைட்டா? இப்போது சொல்லுவாங்களே, பழுதுன்னு நினச்சி போனது ஒரு இடத்துல பாம்பாயிடும், பாம்பா பழுதான்னு தெரியாதது அப்படின்னு தமிழில் ஒரு சொலவாடை இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து ஏமாந்து போய் மாட்டிக்கிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.